Thank you.
வார்த்தைகள் ஜீவப்பமாக நமக்குள் இருக்கின்றன. எப்போதும் திருப்பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கணும். அப்படின்னு சொன்னா இப்போ எப்போ டைம் இருக்கும், எப்போ எனக்கு கொஞ்சம் டைம் அப்பெல்லாம் தேவனை நோக்கி தேடும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை துதிக்கும்படியாக நாம் அதை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர்விடுவோம், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் அனல் மூட்டி ஏறி வரும். அல்லேலூயா. நீங்க தான் யாரு? யார் லைட் ஆஃப் த வேர்ல்ட். ஏன் கேட்டால் ஸ்டேட்டஸ் போகணும் தெரியும் இல்லையா? எத்தனை பேர் பார்க்குறீங்க தெரியல, பார்க்குறீங்க பட் வேறொருத்தமாக பார்த்து போய் தெரியாது. அது 3 days பிஃபோர் நான் பார்த்தா சேசி அதில் தோணுது. இருள் பூமியையும் காரிகள் ஜனங்களையும் மூடும். மூலிகளா இல்லையா? இன்னைக்கு நியூஸில் பார்த்து வந்து மும்பையில் போயிட்டு பண்ணாங்க, மகாராஷ்டிராவில் போயிட்டு கூட்டு பண்ணி கொண்டு நடத்துகிறாங்க. இப்போ அவங்களே கேஸ் போட்டாங்க. என்னன்னு சொன்னால் அவங்களை வந்து இந்த வேதத்துக்கு புறமான பாதையை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மீது வழக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னன்னு சொன்னால் இந்த கடைசி நாட்களிலே நாம் வெளியே சொல்ல முடியாதபடிக்கு, ஆண்டுடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியாதபடிக்கு இன்றைக்கு அதிகாரிகளுக்குள்ளே அதிபதிகளுக்குள்ளே பெரிய இருளை பிசாசு மூடிவிட்டான். அப்போ இது வந்து நம்ம எப்படி போய் செய்யுது? ஒரு பயம் எல்லாருமே இருக்கதான் செய்யும். அதுக்கு நான் சொல்றேன், உண்மையே என் மகிமை இருந்தது, என் ஒளி உண்மை வந்தது. ஆண்டுடைய மகிமையும் ஒளியும் நம்மை வருவது சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஆத்மாக்களை ஆண்டு நமக்கு தருவார். இல்லாட்டி நம்மை கொண்டு போகும். நமக்கு அப்படி காரியங்களை செய்து நம்மளமா நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை தடையில்லாமல் நிறைவேற்ற உதவி செய்வார். அல்லேலூயா. கடைசி நாட்கள் நமக்கு ஆண்டவர் கொஞ்சம் கிரேஸ் டைம் வச்சிருக்காங்க. அப்போ நம்ம வாலிபர்கள், கன்னியர்கள், பெரியவர்கள் நம்ம என்றதே நாம் இந்த இருள் நிறைந்த உலகத்திலே, பாவைகள் நிறைந்த உலகத்திலே, காதல் நிறைந்த இந்த உலகத்திலே நீ வரக்கூடிய ஆட்சி நமக்கு எப்படியோ தெரியாது. அவங்க சமாளிச்சுட்டே இருக்கான். நாங்கள் வந்தோம்னா கத்தவங்க வரையிடாமல் ஓடி ஓடி நிறுத்தி அடிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒரு குழவை போதும். அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒரு தேனி போதும். அல்லேலூயா. ஓடி ஓடி நிறுத்தி அடிக்க. அதனாலே சூழ்நிலையெல்லாம் நமக்கு அசாதனமாக இருந்தாலும் சூழ்நிலையை மாற்றக்கூடிய தேவன், காரியங்களை மாறுதலாய் மாற்றக்கூடிய தேவன் நம்மோடு உண்டு. அல்லேலூயா. அதற்கு நீங்க தேவை. நீங்க எப்படி பண்ணுவா? லைட் ஆஃப் த உலகத்தில் வெளிச்சமாக நீங்க இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது தாண்டி என்ன தைலம் கொடுத்தாராம்? நிறைய தைலம் இருக்கு. சில தைலம் மாதிரி போயிடும். அதிகமான தைலம்லாம் இந்த தலைவலி போடுறது, மூக்கி வலி போடுறது, கைவலி போடுறது, கால் வலி போடுறது. நம்முடைய தேவன் கொடுத்த தைலம் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். அல்லேலூயா. உட்காந்துருக்கும் போதே அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். அது அந்த தைலம் என்ன செஞ்சுன்னா உங்கள் உள்ளத்துல ஒரு சமாதானத்தை மகிழ்ச்சி கொடுத்து உங்களை அறியாத ஒரு மகிழ்ச்சி பிரசத்துக்குள்ளே உங்களை கொண்டு செல்லும். நீங்கள் என்ன செய்யணும்னா எதிர்பார்த்து பாட வேண்டும். ஏற்கனவே நாங்கள் ஒவ்வொரு சாதி காலையை கொண்டு நான் ஜெபிக்கும் போது ஆண்டு இப்படியான நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து பேசலாம். இந்த அக்கினிமயமான தொடர்களாலே நீங்கள் தொடர்ந்து உள்ளாகணும். அந்த பிள்ளைகள் விரும்பே போகக்கூடாது. ஏதாயிரம் ஒன்றிலே அவர்களை செய்ய வேண்டும் என்றுதான் அவங்க எதிர்பார்ப்போடு சிந்தித்துக் கொண்டு வந்திருக்கிறார். இதனால பிரியமானவர்களே, உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய சந்தோஷம் நிரம்பி வழியும்படியாக உங்களுடைய கைகளை தட்டி நம் உற்சாகப்படும் அதே பாடல் நினைக்கிறீங்க. அந்த உலகத்தின் வெளிச்சம் அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா தூபமாய் நரவணமாய் துதிகளை செலுத்துகிறோம். அப்படியே நம்மளுடைய துதிகள் எப்படி போதுன்னு சொன்னா தூபம் என்ன செய்யும்? வாசனை வீசும். நறுமணமாய் நீங்கள் நானும் சாட்சி உள்ளதாக நறுமணம் வீசக்கூடியவர்களாக என்னாலும் எப்பொழுதும் எல்லா ஜெபத்தோடும் எங்கே ஜெபிக்கிறோம்?
மாம்சத்தை ஆவியில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் தான் நம்ம எல்லாருக்கும் தேவை. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. Hallelujah.
சிட்டைகளால் மூடியிருப்பதை ஃபீல் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த சிட்டைகளுக்கு வைத்திருக்கேன். நம்ம அறியாத தூதர்கள் நம்முடைய பாதம் ஸ்லிப் ஆகாது. என்னுடைய சாட்சி இந்த பாடல்கள் சொல்லலாம். பண்ணாத வயது ஒற்றைகள் போயிருக்கேன். இங்கேருந்து வெளிவாக்கம் ஸ்டேஷன் போகணும். அங்கேருந்து நாங்கள் நடக்கணும். இந்த ட்ரெயின் ஏறும்போது எனக்கு பயம். என்னால் எங்கே பயம் நான் பக்கத்தில் வர மாட்டாங்க. ட்ரெயின் வந்து ஏறும்போது தூரம் தான் சொல்லிக்கோங்க. அப்போ ஏசஸ் வாங்க ஹெல்ப் பண்ணுங்க. அது கல்வி கொடுப்பாரு. கால்கள் அவங்க பாதிக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியாது. ஸோ இப்படி கொஞ்சம் பேர் தெரியும். அதே போல் ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 o'clock ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டு அரக்கோணம் வந்துச்சு. அரக்கோணம் பயம் அவங்க வழி நான் ஸ்கூல் போய் 4 மணிக்கு இருக்கணும். என்ன சரி பார்த்தா 3 ஸ்டேட் போகுது. பயமாக இருந்துச்சு ஏறதுக்கு. ஆனாலும் வந்துட்டு கேட்டுட்டு கொஞ்சம் தூதர்கள் தாங்க சொல்லி வெளியேட்டு அப்படின்னா சொன்ன பாருங்க. இந்த மாதிரி வயசானவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு 65 வந்தாச்சு. பலத்தின் மீது எவ்வளோ ஆகும்? 70 ஒரு மனுஷனுக்கு ஆயுசு 70. பலத்தின் மிகுதினால ஏஜ் ஏதோ நான் வந்து ஒரு 70க்கு கிராஸ் பண்ண 5 இயர்ஸில் 70 வந்துடும். அப்படின்னா சொன்னால் அந்த தடுமாற்றங்கள் ஏஜ் ஆகும்போது வரும். அந்த அபவ் 60க்கு மேலே எல்லாருக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு கிட்ட
அப்படின்னு சொன்னா அது மதியம் ஆண்டவன் அந்த சட்டைகள் நிறவிலே அந்த பாதம் கல்லில் இடனாதபடிக்கு கத்தனை செய்யலாம் பாதுகாத்து கொண்டு போய் வரலாம். வாலிப தம்பி வாலிப தங்கச்சி எவ்வளோ ஸ்பீடாக பைக் ஓட்டுறாங்க, எவ்வளோ ஸ்பீடு, நீ அவ்வளோ ஸ்பீட் தேவையில்லை. கற்று ஒவ்வொரு நிமிஷமும் வாலிபர்களை பாதுகாக்கிறான், கண்ணியங்களை பாதுகாக்கிறான். ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் அதையும் பாதுகாப்பேன். வீட்டில் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்லிப்பு, கொஞ்சம் நம்ம எல்லாம் டைல்ஸ் போட்டுருக்கோம், கொஞ்சம் தண்ணீர் பட்டு அது கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் வச்சா அதுக்கு கிளியர் நடந்துருக்கேன். அதனால கற்று ஒன்று சரி ஒரு எலும்பு கூட போய் வரல. இந்த மாதிரி பாதுகாத்துருக்காங்க. என்னன்னு சொன்னால் பாதுகாக்கும் தேவன். அல்லேலூயா. அந்த 90 months தான் இது 91 சங்கீதம் ஒரு விசேஷித்த சங்கீதம். நான் பேசியிருப்பேன். அப்படின்னு சொன்ன அந்த சங்கீதத்தை தொடர்ந்து நீங்கள் டெய்லி கன்ஃபஸ் பண்ணணும். அந்த சுச்சுவேஷன் மத்தியிலே நீங்கள் கன்ஃபஸ் பண்ணும்போது அந்த செத்தைகளின் தனிமையாக இருக்குன்னு சொல்லி மக்களை கலந்தாரு. தனிமையிலே கர்த்தருடைய செத்தை நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் என்னை கைவிட்டாங்கன்னு சொல்லி கலந்தாதீங்க. செத்தையை நிறைவு உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. தூதரை பாதுகாப்பு உண்டு. நீங்க தனியா இல்ல, சிங்கத்தின் மேலும் வெறியன் பாம்பின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் கால சிங்கத்தையும் மிதித்து போடுவீர்கள். மிதித்து போடுவீர்கள் இல்லை, தனியா 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 மிதித்து போடுவார். அல்லேலூயா. ஸோ வாலிபர்கள் என்ன செய்யணும்? மிதிக்கணும். கன்னியர்கள் மிதிக்கணும். அல்லேலூயா. நமக்கு எதிராக சுமமுடிவுகள் எல்லாவற்றையும் சாத்தான் எந்த விதமான டிசைன்ல வந்தாலும் சரி அவங்க எல்லாவற்றையும் மிதித்து நொறுக்கி நாம் ஜெயம் பெற்ற வீரர்களாய் வீராங்கனைகளாய் திகழ கர்த்தருடைய வல்லமையான பிரசன்னம், வல்லமையான மகிமை, வல்லமையான தேவனுடைய வார்த்தையின் பாடல் நமக்குடைய அனலை மூட்டி ஆவிக்குள் ஆக்குவதாக. எல்லா கரங்களை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாளில் இந்த மாஸ்டர் பார்த்து தான் வந்துட்டே இருந்துச்சு. அன்பு மகன் மாஸ்டர் சொன்ன இங்கே தெரியாத வச்சுக்கீங்களா? 429வது பாடல். மான்கள் நீரோடை வாஞ்சித்து தெரியுமா எல்லாருக்கும்? தஞ்சமே நீ அலைக்கலமே ரோட்டையும் நீ கொஞ்சம் காப்பி. தஞ்சமே நீ அலைக்கலமே ரோட்டையும் கொஞ்சம் காப்பி. நீரோடை வாஞ்சித்து good.
அருமையான 42ஆம் சங்கீதத்தில் அந்த வார்த்தையில் தான் பாடலாக எழுதப்பட்டிருக்கு. யோர்தான் தேசம், எர்மோன் மலை, சிறுமலை. இது மூணு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். நம்ம காலையில் வீட்டில் இருக்கணும், மத்தியானம் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ வேலை ஸ்தலத்துக்கோ போகணும், ஈவினிங் ஏதாவது நைட்டில் வந்து வீட்டுக்கு போகணும். ஸோ என்னன்னு சொன்னால் இந்த 3 பிளேசஸ் தானியல் அந்த 3 பிளேஸையும் போயிட்டு என்ன பண்ணாரு, ஆண்டதை நினைச்சு அதனால தானியல் ராஜாவாக உயர்த்தப்பட்டார். ஸோ நம்ம நினைவுக்குள்ளேயே என்ன இருந்துச்சுன்னா, எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் இஸ்லாமிய பாருங்க, எங்கே இருந்தாலும் சொல்லுவாங்க, சின்ன கச்சை கை வைப்பாங்க, யார் இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் முட்டிகள் போட்டு தொழுகை செய்வாங்க. ஸோ நம்ம இந்த நாட்களிலே அதிகமாக கற்ற எல்லா நேரங்களிலும் ஆண்டை செவிக்கணும்னு சொல்லலை, என்ன சொல்லியிருக்கேன், அவரை நினைக்கணும். இன்னைக்கு வாலிபத்தமே அதனால நினைக்க இந்த நிறைவெல்லாம் அவராக இருப்பேன்னு சொன்னான். உண்மையாக இந்த வாழ்ந்துருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நினைக்கும் போது அந்த என்ன தரலாம் கேட்டு தேவரை பகற்காலத்தில் எல்லாம் சொல்லுங்க, என்ன தராது யூத் வாய்ஸ் சொல்லுங்க, பகற்காலத்தில் என்ன தராது. பைபிள் எடுத்து 42ஆம் சங்கீதம் 42ஆம் சங்கீதத்தை எழுதுதான், அது என்ன தராது பாருங்க. தேவரி பகற்காலத்தில் சொன்னால் நீங்கள் காலேஜில் போய் உட்காந்துட்டு அந்த 3 o'clock வரைக்கும் அந்த முடிச்சுட்டு வந்தது வரைக்கும் உங்களுக்கு என்ன படிப்பதற்கும் பலனாய் உட்கார்வதற்கும் எல்லா சுச்சுவேஷன்லையும் உங்களுக்கு என்ன தரலாம். வசனத்துவம் வசனம் கிருபை தருகிறா. என்ன தராது சொல்லு, வாய்த்தன்னு சொல்லுங்க. என்ன தராது? இஸ் கிவிங் கிரேஸ் டு அஸ். அப்படி கிருபை தருகிறா. கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே செய்யல. ஸோ ஆண்டவர் ஃபஸ்ட்டு ஆண்டவர் எல்லா இடங்களையும் நினைக்கும் போது ஆண்டவர் என்ன தரான்னு சொன்னால், பகல் காலத்தில் கிருபை தருகிறார். நைட்டில் வந்து வேஸ்ட்டாக படுத்துட்டு மாட்டீங்க, தூக்கம் இல்லாமல் ஒரு தான் எனக்கு கடந்த சிஸ்டர் தூக்கமே இல்லை சிஸ்டர். மைண்டுக்குள்ள அப்படியே
வேகமாக வருது. எனக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கஷ்டமாக இருந்துச்சு. தூக்கம் ஒரு கிஃப்ட்டு. தூக்கம் இதெல்லாம் யோசிச்சுருவாங்க. நான் அந்த அனுபவம் வச்சுருக்கேன். 8 years பேக் 6 years தூக்கம் கிடையாது. அப்படியே பேய் மாதிரி உட்காந்துருப்பேன். பயமாக இருக்கும். அப்படியே எப்படின்னா ட்ரை பண்ணிட்டு ஜாப் பண்ணி வாசிப்பேன். என்ன பண்ணாலும் அந்த தூக்கம் வரவே இல்லை. காலையில் 5 நிமிஷம் தூக்கம் எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே தட்டை போயிட்டேன் 6 years. ஆனால் தட்டை பெரியதான கேள்வினாலே இதெல்லாம் எனக்கு மாற்றி கொடுத்தாங்க. என்னன்னு சொன்னால் சரி தூக்கமே வர ஏன்னா நல்லா தூக்கம் நல்ல செல்ஃபோன் நோண்டிகிட்டே வைங்க, அந்த தூக்கம் போயிடும். நம்ம தயவு செஞ்சு தூக்கம் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது. ஏன்னா தூக்க நேரத்தில் கூட அந்த இரவிலே படுத்துட்டு என்ன செய்யணும், ஜஸ்ட் சின்ன பாட்டு பாடிட்டு ஒரு ப்ரைஸ் பண்ணிட்டு நீ தூங்கின்னு சொன்னால் காலையில் புது வேலையோடு எழுதுவீங்க. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உண்டு? இல்லையா? அந்த அனுபவம் இல்லைன்னு சொன்னால் அனுபவத்துக்குள்ள எல்லாமே ப்ராக்டிஸ் தான். எதுவுமே நமக்கு தெரிஞ்சுலாம் வந்து வரவே இல்லை. எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எந்த கிருபை செய்யணும் சார் அப்படின்னாலே என்னைங்க ஆண்டவரை அப்படி என்ன செய்யணுமா? கிருபை உங்களோடு இருக்கிறது. மூன்றாவது பாட்டு உங்கள் வாயில் இருக்குது. எத்தனை பேருக்கு பாட்டு நல்லா பாடுவீங்க? அப்படி எதுக்கும் போது ஒரு பாட்டு, எங்கெல்லாம் போகும்போது ஒரு விஸ்பர் பாட்டு, சினிமா பாட்டு இல்லை. நிறைய ஸ்டேட்டஸில் சினிமா பாட்டு எழுதிங்க. தயவுசெய்து சினிமா பாட்டுலாம் வைக்காதீங்க. கத்திரிய பிள்ளைகள், ரசிக்கப்பட்ட பிள்ளைகள், ஞானசான பிள்ளைகள் உங்கள் பர்த்டேயில் மற்ற ஏதாவது ஸ்டேட்டஸ் போடும்போது அவங்களுடைய பாட்டு வைங்க. அதை விட்டுட்டு என்னையோட பாடின பாட்டு அதெல்லாம் கொண்டு போய் கேட்குறீங்க. ஸ்டேட்டஸ் வைக்க தயவுசெய்து பாவம். இன்னைக்கு தெரிஞ்சு வாங்க பிள்ளைகள் நான் பார்க்குறோம். ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறேன். கஷ்டமாக இருக்குது பிள்ளைகளுக்கு. ஸோ தயவு செஞ்சு சினிமா பாடல்களை இந்த ஸ்டேட்டஸில் வைக்காதீங்க. ஆண்டவருடைய பாடல்கள் இது நீங்கள் ஒரு பாட்டு பாடுவீங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் அம்மா பண்ணுறீங்க. இனிமேல் நான் ஸ்டேட்டஸில் சினிமா பாட்டு கேட்கவே கூடாது. நான் எல்லா ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். நீ போகிற ஸ்டேட்டஸில் நான் போகிற ஸ்டேட்டஸ் நீ பார்க்கவே தெரியல. ஸோ அது தள்ளி விட்டுறீங்கன்னு தெரியாது. அது செய்யாது கேள்வி. அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸில் பாட்டு போயிடணும். நைட்டில் பாடுற பாட்டை காலையில் போடுங்க. கத்த பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து யூத்தை விசேஷமே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லா காரியங்களுக்கு எத்தனை சோதனை மாறி ஒருவராய் பெரிய அதிசயம் செய்வோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர்,
உயரமும் உன்னதமும் ராஜாவே
தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே.
இருக்கும்போது இந்த கையில் வேதத்தை ஐசையா சாப்டர் 6 ஏசாயா 6ஆம் அதிகாரம் கையில் வேதம் பைபிள் எல்லாம் கொண்டு வந்தீங்களா? உசையா மர்மமடைந்த வசனம் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 6 செக்கல்களும் அவர்கள் 2 செக்கல்களால் தங்களை வெட்டையோடு 2 செக்கல்களால் தங்களுக்காக கூடி 2 செக்கல்களால் ஒருவரையொருவருக்கு சேனையிடத்தை வசித்தார் ஏழைக்கு அவர்களுக்கு என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிட்டு சத்தத்தினால் வாசலில் அசைந்து அப்போது வசத்த உள்ள மனுஷன் வசத்த உள்ள ஜனங்கள் வசமானோடு சேலை கத்தராகி வச்சாரை அப்பொழுது சேவாவிலிருந்து வெளிப்பிடத்திலே தன் கையை பிடித்துக்கொண்டால் உயர்த்து தலையிலிருந்து வெளியிடத்து பார்க்கிறது. இதனால் இதோ அப்படினால் மக்கள் மீறி உன் பாவம் இருக்கிறது என்று ஏன் பகிர்ந்தவரா திருமதாசனவாசிங்க. அப்பொழுது சேனாவிகள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையினாலே பிடித்த குரட்டால் ஒரு எருப்பு தன்னிலிருந்து யார் சொன்னான்? ஏசுனா தீர்த்துட்டு வந்தான். அதே மாதிரி இப்போ வந்துட்டு தூதுவர நீங்கள் விசுவாசி நேரம் நான் வெள்ளிக்கிழமை சொல்லுவேன். வெள்ளிக்கிழமை மார்னிங் கற்று இந்த வசனத்தை கொடுத்தார். அப்போ ஜெயிக்கும் போது ஒரு ஃபயர் அந்த வெள்ளிக்கிழமை செல்வத்துக்கு அதுதான் எக்ஸ்ட்ரா ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறமா 2 நாட்களாக அந்த தியானம் என் மைண்ட் ஓடிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு தூதர் வந்து எங்கள் நாவெல்லாம் தொடரும். இந்த அசுத்த உதவி நாவல் அசுத்தமாக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 அதிகாரம் வரைக்கும் ஏசியா தீர்க்கதரிசனம் சொல்கிறார். ஐயோ ஐயோ சொல்கிறார். வாக்காளத்தை கொடுத்து சொல்கிறார். நல்லதான் சொல்கிறார். ஆனாலும் இந்த சாப்டர் அந்த நம்பிக்கையெல்லாம் உசியா ராஜா மேலே இருந்துச்சு. எனக்கு ஒரு ராஜா இருக்காரு. இந்த ராஜா காலத்தில் நான் என்ன செய்யணும்? நல்லா மக்களோடு ஒரு பாவம் உணர்த்தி பேசுவேன். இந்த ராஜா கண்டுக்க மாட்டாங்க, எனக்கு எல்லா சலுகையும் கொடுப்பான்னு சொல்லி ராஜா மேலே ஏசியாவுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ராஜா உசியா ராஜா மரணம் அடைந்த உடனே தைட்டாரு. உடனே நம்பிக்கை என்னாச்சு? யாருன்னா வெடின்னு தெரியல. அந்த நேரத்தில் உடனடியாகவே சடனாகவே தேவர்கள் உன்னதமான அதே விஷயங்கள் ஏசியர் காண்பிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தரிசனம் கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. நாம் அவரை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. ஒருவேளை இப்போது நீங்கள் எதையோ நம்பிட்டு இருக்கலாம். அதுவே எல்லாருமே ஒரு நம்பிக்கை இருக்கு. அது வந்து இயற்கை. ஆனால் அந்த நம்பிக்கை சம்டைம்ஸ் இழக்கும் தெரியும். அது இல்லாமல் போகும்போது கட்ட கைது மாட்டார். அப்போ மனுஷ நம்பிக்கைக்கு மேலாக தேவனுடைய நம்பிக்கை உங்கள் மேலே வரும். அல்லேலூயா. தேவன் எங்களுக்கு தரிசனத்தை கொடுத்து எப்படி கொடுக்குறாங்க? வஸ்திர தொங்கலால் அந்த ஆலயமே மூடிச்சு. அப்போ லேசு எங்கே இருந்துட்டாரு? ஆலயத்தில் இருந்துட்டார். அதனால அவருடைய ஆலய தொங்கலை குறித்து அந்த தரிசனத்தை அவர் பார்த்து நல்லா பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க சொன்னாங்க உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில். ஸோ இந்த பாட்டை எப்படி எடுத்தது? இந்த பசங்க பாட்டு எப்படி நீயே எடுத்தேன் படிக்கும்போது ஜெபிச்சு. ஏன்னா இந்த பாடல் நான் குரூப்பில் பாடும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பைரன்ஸ். எப்படி இந்த பிள்ளைக்கு தெரியும்? நாங்கள் ஜெபிச்சது யார் தெரியாது. நம்ம சொன்னாங்க அவன் போய் சொல்லலை. அவர் ப்ரே பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்பைர். அப்படி எனக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப வந்து கன்ஃபார்மாக ஆச்சு. பாட்டு பாட நம்ம நினைக்கிற ஏதோ பாட்டு இல்லை. ஒவ்வொரு பாட்டையும் ஒரு வளம் இருக்கு. ஒவ்வொரு பாட்டையும் திருப்பதர்சனமாக இருக்குது. அப்படின்னாலே
அது வந்து அந்த பாடல் சைக்கிளை பார்க்கும்போது சேவையை கற்று பசங்க சொல்லும்போது நீரை மிகப்பெருசு மட்டுமே அந்த தரிசனம் அப்படியே அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணும். நீங்கள் இந்த தரிசனத்தை வீடுகளில் போனாலும் திரும்ப திரும்ப இந்த ஏசியா 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும். உண்மையாக நான் சொல்கிறேன், எத்தனையோ சபைகள் இல்லாத வெளிப்பாடுகளை கற்று நமக்கு தர எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அது எப்படி போச்சுன்னு தெரியல. அது எப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை கற்று நம்ம சபையை கற்று வைத்துட்டு அதை நீ கேட்ச் பண்ணிடணும். கேட்ச் பண்ணிட்டு நம்மளை போல ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவனுக்காக எதுவுமே பிரகாசிக்கூடியவர்களாக கட்டளை மாற்றலாம். மற்ற சபைகளை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன் அதை சொல்லலாம்? அந்த வார்த்தை சிறப்பானது. இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் யார் சிறப்பானவர்கள். அல்லேலூயா. எல்லாத்தையும் கற்று இந்த வசத்தை நமக்கு ஷேர் பண்ணவே மாட்டாங்க. அப்போ ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வசத்தை வாங்கி 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஃபர்ஸ்ட் அந்த விஷன் வந்து, ரெண்டாவது ஏஞ்சல்ஸ் வந்துட்டாங்க. அவன் அந்த ஐசியா வந்து அந்த ஏஞ்சல்ஸை பார்க்க எப்படி பார்க்கலான்னு சொன்னால், ரெண்டு கேட்குங்கள் 2 சட்டைகளால் முகத்தை மூடி 2 சட்டைகளால் பாதத்துக்கு மூடி 2 சட்டைகள் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் மகிமையினால் நிறைந்திருக்கும். பரலோகத்திலே தேவதூதர்கள் இந்த பூமியை மகிமையாக தான் பார்க்கிறாங்க. இந்த பூமியை கர்த்தர் மகிமையாக தான் எல்லா நன்மைகளும் நிறைத்தார். இந்த சாத்தான் உள்ள புகுந்த ஆதாம் ஏவாளை வச்சிட்டபடினாலே கீழ்ப்படியாமைக்கு நம்ம போன முடியாத இந்த பூமியிலே பாவம் வந்தது. அதுனாலே இந்த பாவத்தை போக்கும்படியாக தான் பாவ நிவாரண பலியாக இயேசுவை தேவன் நமக்காக கொடுத்தார். அப்படின்னா இந்த பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நாம் தியானிக்கும் போது நிறைய ரகசியங்களை கற்று நமக்குள்ளே வைத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துதிக்கிறவங்க கூப்பிடுகளின் சத்தத்தால் ஏஞ்சல்ஸ் கூப்பிடுறதுனால அந்த ஆலயமே மகிமையாக நிறைந்தது. அல்லேலூயா. ஏஞ்சல்ஸ் கூப்பிட்டா யாருமே நீங்கள் கூப்பிட எப்படி இருக்கும்? நீங்கள் கூப்பிட்டாலும் அந்த நல்ல ஒரு வசந்து அந்த சாலமோனுடைய டெம்பிளை வந்து பரிசை பண்ணும்போது அவங்க ஒரே ஒரு வார்த்தை கத்த நல்லவர் அவங்களை தூக்கியுங்கள் அவர்களை ஏற்று வேறு ஏதாவது வார்த்தை இருக்கா? அது ஒன்றுனா திரும்பி 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 பாடுறாங்க. அந்த ஆலயம் மகிமையாக இருந்துச்சு. நாம் யார்? தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயம் மகிமையாக இருக்கணும்னு சொன்னால் அந்த ஏஞ்சல்ஸ் கூப்பிட்டது போல சேனையை கர்த்தர் பரிசுத்தர். டெய்லி காலையில் இருந்துச்சு ஹோலி 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 லார்ட் ஆஃப் காட் ஆல்மைட்டி. அது இங்கிலீஷ், அது ஹிந்தியிலே தெரியல, பாஷை தெரியாது. அப்போ தமிழில் என்னது? சேனைகளின் கர்த்தர் சொல்லுங்க எல்லாரும். சேனைகளின் கர்த்தர் யூத் வாய்த்தாங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அந்த வசதியை சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஒரு வரும் சொன்னால் ஒரு பரிசுத்த சிந்தனை வரும். பரிசுத்த வரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது புகை நிறைந்தது. அப்பொழுது ஒரு தூதன் முக்கியராகவே வருகிறான். அல்லேலூயா. எப்பெல்லாம் அங்கே கூப்பிடுறீங்களோ எப்பெல்லாம் அங்கே மகிமை நிரம்புதோ அதில் இந்த ஏஞ்சல்ஸ் வந்து இந்த நாவை தொடுவாங்க. இது வரைக்கும் அந்த 5 அதிகாரமும் அவன் அதெல்லாம் தீவிர சொன்னான். ஆனாலும் இந்த தெய்வத்தை தொட்டப்ப சொல்றாங்க, நான் அசுத்த உதறுகிற மனுஷன், நான் அசுத்த உதறுகிற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கேன். நம்ம எங்கே வாழ்ந்துட்டுருக்கோம்? அசுத்தவங்களாகி நம்ம எங்கே உட்காந்துருக்கோம்? அசுத்தம் நிறைந்த மக்கள் மத்தியெல்லாம் உங்கள் இயேசுவே இல்லாதவங்க யார்தான்? இயேசு இல்லாத மக்கள் எப்பேற்பட்ட ரிச் பீப்புள் ரொம்ப ஆடம்பரமாக இல்லாதவங்க யார்? 50 பீப்புள், அதாவது அசுத்தமான மக்கள்லாம். அப்போ அதிலிருந்து கத்தர்களை பிரித்தெடுத்து அசுத்தமான புத்தகம் பிரித்தெடுத்து நம்மை பரிசுத்தமாக்கி ரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை ராஜாக்களாக ஆசையில் உட்கார வைத்து நம்ம இந்த அளவுக்கு இப்படி இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி தூதனை கொண்டு நாவை தொட்டு அந்த நாவல் என்ன ஆச்சு? அக்கினிமயமான கொள்ளைகள் அந்த நாவை தொட்டு வெளியே வச்சுக்கும் போது கேத்ரின் எப்பயுமே பேச முடியாம கேத்ரின் காட்சன் கிளாடிஸ் அவங்க தொடர்ந்து நான் ஜெபிக்க அங்கே நீ தொடரணும். அங்கே தொட்டினா இங்கே தொட்டுதான் தொட்டா போதும், நடக்காத பேசினா போதும். அதே மாதிரி இந்த பிள்ளைக்கு நம்ம ஜெபிக்கணும். மற்றவங்க நலமாக வைத்திருக்காங்க. உங்கள் நாம் இந்த காலையிலே தெய்வ எத்தனை பேர் நம்புறீங்க?
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க நாவிலே ஒரு வல்லமை, உங்க நாவிலே ஒரு தீர்க்க தரிசனம். அதுக்கப்புறம் இந்த ஏசியா தீர்க்க தரிசனம் 66 அதிகாரத்திலையும் எல்லா நாடுகளுக்கு ப்ராபஸ் சொல்றாங்க. எல்லாம் இதுவரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் ப்ராஃபட்டாக மாற்ற விரும்புகிறார். உங்களை ஒரு தீர்க்கதரிசியாக மாற்ற விரும்புகிறார். ஏஜெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஹல்லேலூயா. உண்மையாக தேவனை தொழுகிறோம் என்று சொன்னார், தேவனை உண்மையை ஆராதிப்போம் என்று சொன்னார், தேவ சட்டத்துக்கு கீழ்ப்படுவோம் என்று சொன்னார். ஏஜ் லிமிட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. முதிர் வயது வரைக்கும் கனித்தந்து பசுமையை புஷ்டியுமாய் இருப்பான்னு சொன்ன தேவன் உங்களை எப்படி மாற்றார்? நீங்க எந்த அதிகாரத்தின் மூலமாக எனக்குள்ளே ஒரு விஷயம் என்ன சொன்னா, நீங்க எல்லாருமே ப்ராஃபிட் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க தீர்க்கதரிசனா அநேக வருஷமே சாத்தியல. நீங்க வாய் திறந்தாவே கர்த்தர் நம்பலமாக பேசும் வார்த்தை அநேகருக்கு ஆதரவை உண்டாக்கும், அநேகருக்கு தைரியத்தை உண்டாகும், அநேகருக்கு குற்றங்கள் உண்டாகும். அப்படின்னா இந்த புகழுள்ள தேவதூதன் இந்த காலை வேளையில் எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்களோ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ, அத்தனை பேர் நாவையும் இப்போது தொட போகிறார். ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கீங்களா? ஆயத்தம் இல்லாதான் தொடுவார். ஹல்லேலூயா. நாங்க ஜெபிச்சுக்க சபையில ஒருவரே நீங்க விடக்கூடாது. ஆண்டவரே நீங்க எல்லாரையும் தொடரணும். எல்லாரையும் மாவின் கட்டுகள் கலந்து போகணும். எல்லா சிந்தையும் கட்டுகள் கலந்து போகணும். நீங்கள் பிள்ளைகளோடு அவனுடைய வார்த்தையை பேசணும். எந்த சத்துரையும் தடை செய்யக்கூடாது. யாருக்கு அதிகாரம் இல்லை. ஏசியாவை யாரும் தடை செய்யவே முடியவில்லை. அவர் பகிரங்கமாக தீர்க்கதரிசனங்களை உரைத்தார். கர்த்தர் நம்மையும் நம்ம சபை மக்களையும் அப்படி நிறைவேற்றார். என்ன சாட்சி இருக்கான்? திடீர்னு நான் பேசணும். ஆஞ்சி அவங்கதான் சொன்னா நல்லா இருக்கும். அப்படியே பேசணும். நான் சொன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். சொல்லுமா கொஞ்சம் ஒரே பார்த்து சொல்லு. அந்த டைம் என்னாச்சு? அதே அக்னி என்னைக்குமே அக்னி என்னால் தாங்கவே முடியல. அன்னைக்கு ஃப்ரைடே சொல்றதுக்கு அது இல்லாமல் நாவையை தொடரும் நாங்கள் சோம் பண்ணோம். கர்த்தர் நாவை எனக்கு தொட்டார். அது அவங்க சாட்சியாக சொன்னாங்க. அப்போ நிறைய பேர் அவங்க ஃபோன் பண்ணி அவங்க பாடலாம் சொல்லும்போது அவங்களுக்கு இந்த வார்த்தை வந்து அநேகத்தை பெருசு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொன்னால் அவங்க தொட்டுல இவங்க தொட்ட மாட்டாங்களா? இத்தனை எதிர்பார்க்கிறீங்க. How many people excitement again? Hallelujah. இந்த சத்தியங்க இந்த வார்த்தை பொய்யே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டு போய் சொல்றா அழுகு தம்பி. செல்போன் ஒன்றாத செல்போன் நானே தூக்கி போட்டுறாங்க. செல்போன் என்ன கையில் வச்சுருந்தீங்க. ஹல்லேலூயா. நீங்க வார்த்தை விசுவாசிச்சு பாருங்க. நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகும்போது நீங்கள் யாரெல்லாம் சந்தேகிங்களோ, இல்லை தட்டா நீங்கள் பேசும்போது விசேஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட அண்ணன் இன்னொருத்தர் போய் சந்திப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? கண்களை மூடி கொஞ்சம் ஆராதிப்போமா? இந்த சேவையை கர்த்தர் பரிசுத்தத்தில் பாடி கர்த்தர் மகிமையினால் நிரப்புவாராக. அவன் அக்கினி தொடர்புள்ள தேவதூதன் உங்கள் நாவை தொடுவாராக, கண்களை தொடுவாராக, வாயின் கட்டையை கட்டத்தை பேச வைப்பாராக. எல்லா கட்டுகளும் கலந்து போகிறது. எல்லா கதவை கட்டி ஆவியானவரை வரவேற்று உயரமான தேவன் சிங்காசனத்தை வீற்றிருக்கிறார். ஆலயம் மகிமை நான் நிரம்பினது போல கர்த்தருடைய ஆலயங்களை மகிமை நான் நிரப்புவாராக. மகிமை நான் நிரப்புவாராக. மகிமை மேலும் உங்களை வந்து நிரப்புவதை சொல்லிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் பேசுனதல்ல. இனிமேல் நீங்கள் நாவை திறந்து பேசும்போது அதிகாரங்களா பேசுவீங்க, வல்லமைகளா பேசுவீங்க.
வல்லமை தருவார். தீர்க்கதரிசன ஆவியானவரை கொடுப்பார். ஹalleluya. வீட்டுல போயிட்டு அதுக்கு கீழே போயிட்டு வாசிங்க. என்ன நீங்க செய்ய போறீங்க ஜனங்க எப்படி இருக்காங்க, நம்ம சுற்றி ஜனங்க எப்படி இருக்காங்க, நீங்க என்ன செய்யணுங்கிற நேரம் இருக்கு. அப்படியே இங்கே வாசிங்க. ஷேர் பண்ணியிருக்கேன். அது வெளிக்கிழமை ஜபத்தில் வந்தவங்க ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இது. அந்த வீடுகளிலே குடும்ப ஜபங்களிலே இந்த சீனிகளின் கத்தர் பசுத்தரை அதிகமாக மகிமைப்படுத்துங்க. இந்த வீடு மகிமையில் அந்த வறுமைகள் மாறட்டும், பற்றாக்குறைகள் மாறட்டும், பணங்களை தேடி வரட்டும், எல்லா கடன்களும் மாறட்டும், எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும். படிப்பிலே, வேலை ஸ்தலத்திலே என்னென்ன காரியங்களை கற்றுங்களுக்கு விரோதமாக மனுஷன் வைத்திருக்கிறானோ அத்தனை தடைகள் கற்று உடைத்து போடுவார். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சொன்னார், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே. ராஜாவே கண்டால் எப்படி நம்ம யாரை போய் போய் கண்டா சும்மா வளர்ந்து சொல்லி போயிடும். ஒன்றும் செய்ய மாட்டேன். ஜோசியமா இலவசம். நம்முடைய ராஜா, நம்முடைய ராஜா அப்படியே கஜானாவிலே நிறைய ஐஸ்வர்யம் உண்டு. ஹalleluya. அசைக்கப்படாத ஒரு ரூம் இருக்காங்க. அந்த ரூம் என்னென்ன இருக்கா? புது கண்கள், புது மூக்கு, புது வாயு, புது பல்லு, புது கை, கால். விசுவாசி நிறைய பேருக்கு புது இருதயம் வந்துடும். டாக்டர் சொல்றாரு இது அவ்வளோதான் சொல்லிட்டு அதை பற்றி நம்ம மண்ணால் கிடச்சி பார்க்காமன்னா இங்கே ஒரு புது இருதயம் அதே போல ஆண்டுகிட்ட புது புது உறுப்புகளாம் உண்டு. ஹalleluya. ஆண்டுகிட்ட நிறைய வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு, வயிறு இருக்கு, வயிறு இருக்கு, எல்லாமே நீ விசுவாசிக்கிறேன். ஹalleluya. கற்று பெரிய காரியங்கள் செய்வார். கண்கள் ராஜா வைக்காம சொல்லிடலாம். அந்த கண்கள் காணும் சொல்லிடலாம். அதுக்கு தம்பி சொல்லியா எதையோ பார்ப்பது உலகத்தின் மாயை பார்ப்பது சொல்லப்பட்டா சொல்லி என் கண்கள் சேனையை கற்றாகிய ராஜாவை காணற்று காணற்று அந்த வெளியான காரியங்களை பெரிய செய்வார். உலகத்தினாவே ஆராதனையிலே ஆவியான விசுவாசிப்பீங்க. தொடர்ந்து அந்த சாட்சியை தெரிவித்தாங்க பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம்.